ஸ்கேன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ வந்து எல்லாமே 13C 13A 13B கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனால் அதில் ஒன்று நம்பர் இருக்கும், சீரியல் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு. டோட்டலாக நம்ம வந்து 10 பண்ணியிருக்கோம். 10ல் எத்தனை வேல்யூ இருக்குது, இன்வேல்யூ இருக்குது நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. சி வந்து எவ்வளோ வேல்யூட் இருக்கும், ஏல பண்ணும்போது இன்வேல்யூட் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு ஓவராலாக நம்மளுக்கு கையில் இருக்கிறது எத்தனை வேல்யூட் எத்தனை இன்வேல்யூட்ங்கிறத பார்த்துட்டு கீழே ஸ்கேன் கம்ப்ளீட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 3 இது வரும். இது வந்து டோட்டல் வேல்யூட் போட்டு 8 மணிக்கு வரைக்கும் உள்ள ரிசீவ் பண்ணதை எத்தனையோ. சப்போஸ் இப்போ வந்து 11 வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கையில் வாங்கியிருக்கீங்க 11. ஆஃப்டர் 8 மணிக்கு அப்புறம் ஏதாவது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து இருந்துச்சுன்னா அதையும் அவங்க ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கவே மாட்டோம். அது ஒரு நம்பர் நோட் பண்ணுறதுக்காண்டி தான். எத்தனை கையில் வாங்கணும் அது மட்டும்தான் தேவை. 8 மணிக்கு அப்புறம் என்ன இருந்தது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிடுவோம். டோட்டல் கவுண்ட்டுக்காண்டி கையில் வாங்கினது 11 நாளாக வச்சுக்கோங்க. 8 மணிக்கு கூட ஒரு 5 வந்ததுன்னு வச்சுக்கோங்க. 11 வாங்கினதில் 10 தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்க. ஒன்றை வந்து 13C 13A 13B ஸ்கேன் பண்ண முடியவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 இருக்குது, அதனால் 1. டோட்டல் வாங்கினது 11, அதில் வந்து 1 ஸ்கேன் பண்ண முடியாதது தான் இருக்குது. கம்ப்யூட்டரில் 10 தான் நம்பர் இருக்கும், அதில் தான் வேல்யூ இருக்குது இன்வேல்யூ இருக்குது. நீங்கள் டோட்டல் டேலி பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த இதை டேலி பண்ணுறதுக்காண்டி நல்லா டேலி பண்ணி வச்சுக்கணும். டோட்டல் 11 வாங்கியிருக்கீங்க, போட்டுட்டு மார்க் ஸ்கேன் கம்ப்ளீட்னு போட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகினா இது வந்து ஆர்ஓ முன்னாடி இதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஆர்ஓக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. 8 மணிக்கு முன்னாடி என்ன வாங்கினது, 8 மணிக்கு அப்புறம் என்ன வாங்கினது, என்ன பண்ண முடியாது, என்னது கையில் வச்சுட்டு வேறு எதுவும் இன்வேல்யூங்கிறத டோட்டலாக நீங்கள் கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இது ரிப்போர்ட்லேயே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் கீழே வந்து சைடில் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கும், செகண்ட் இருக்கும், தேர்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தேவையில்லை, அது உங்கள் இதில் எவ்வளோ வந்திருக்கு போயிருக்குன்னு பார்க்குறது. செகண்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தான் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்துடும். டோட்டலாக எத்தனை ஸ்கேன் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக் 10 வந்துடுச்சா. இந்த 10ல் என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது. 10ல் 4 தான் நம்ம வேலிட் ஆகிருக்கு. 13Aயில் பிரச்சனையாக இருக்கோ, பியில் பிரச்சனை இருக்கோ, ஏல தான் 4 தான் வேலிடு. பி வந்து இன்வேலிடுக்குள்ள டீட்டெயில் சொல்லிடும். டூப்ளிகேட்டு 2 வந்திருக்கு, அது பார்க்கும்போது பார்த்துருப்பேன் 2 வந்திருக்கும். மேனுவலி ரிஜெக்டட் சும்மா அடித்து அதர் ரிப்போர்ட்டுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாது. இந்த இதெல்லாம் மேலே இருக்கிற கூட்டினீங்கன்னா 10 வரும். இன்கம்ப்ளீட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிலாம் இருக்குது, அது வந்து வேண்டாம். இந்த 10க்கும் மேலே உள்ள 10க்கு டோட்டல் கேரி ஆகும். இதை நீங்கள் அவர்கிட்ட காமிச்சுக்கோங்க. ஓகேயா. ஒன்று வந்து தனியாக நீங்கள் வச்சுருப்பீங்க, அது இதில் அக்கௌண்ட் வராது. ஓகே, பார்த்துக்கோங்க.